அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி 26/12/2018 20ஆம் நாள் கவுன்சிலிங். இன்றைய நாளுடைய கவுன்சிலிங் முடிவில் கொஞ்சம் எஸ்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரி மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஷாக்கிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக 66 சீட் போயிருக்கு. அதுவும் ஜென்ரல் 37 சீட் போயிருக்கு. இது இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஏல இருக்கவங்க எஸ்சி கேட்டகரியில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பொழுது அவங்க இதில் ப்ரிஃபர் பண்ணலாம். அதனால் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற சீட் வேகமாக ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் எஸ்சியில் இருக்கிறவங்க எஸ்சி ஏல எடுக்க முடியாது. இதுதான் ரூல்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ்சி ஏல இது ஒரு 4-5 கேண்டிடேட்ஸ் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் எனக்கு இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் இதுதான். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா இது பல போட்டியாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டர்ன் டெஃப் இன்றைக்கி ஒரு சீட் போயிருக்கு. ஆர்த்தோம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி ஆஸ் யூஷுவல் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதில் எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ இன்றைக்கி ஒரு சீட் போயிருக்கு, பிளைண்ட் ஒரு சீட் போயிடுச்சு, டெஃப் ஒரு சீட் போயிருக்கு. இன்னும் எம்பிசியில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோ இன்னும் 15 சீட் இருக்குது, டெஃப் 12 சீட் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கடைசி நாள் வரைக்குமே வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இன்றைக்கி 37 சீட்டு போயிருக்கு, இன்னும் 56 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்சி விமன் மொத்தம் 87 வேக்கன்சி இருக்குது. இன்றைக்கி மட்டும் 18 வேக்கன்சி தான் போயிருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சில பெண் போட்டியாளர்கள் கேட்டிருந்தீங்க, சார் ஏன் சார் எங்களை ரொம்ப இது பண்ணுறீங்க, அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தயவு செஞ்சு சொல்கிறோம், நாங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா ஒரே ஒரு ஜெண்டர் மட்டும்தான். அது காம்படிட்டர், அவ்வளோதான். இது ஃபீமேல் காம்படிட்டர், மேல் காம்படிட்டர் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரு போட்டியாளர், அவ்வளோதான். இதில் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, பெண் போட்டியாளர்கள் இந்த 3 கேட்டகரியிலுமே ரொம்ப 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 கம்மி. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 7 ஆண் போட்டியாளர்களுக்கு 3 பெண் போட்டியாளர் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் ஈஸியாக டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலில் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஜென்ரலில் போகிற மேல் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அந்த மாதிரி சொன்னேனே தவிர, இவங்க தான் முன்னாடி வரணும், இவங்க தான் வரணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது நீங்கள் விமனே பிடிக்காத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய அதாவது எங்கள் குழுவில் இருக்கும் எங்களுடைய குழுவில் நிறைய பெண் போட்டியாளர்களும் உண்டு. அதே மாதிரி அவங்களும் படித்து வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நல்ல டிபார்ட்மெண்ட்டும் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி என்பது ஒன்று தான், போட்டியாளர் என்பவரும் ஒருவர் தான். இதில் மேல் ஃபீமேலுங்கிற எந்த ஒரு பார்ஷியாலிட்டும் கிடையாது. இவங்க தான் முன்னேறணும், இவங்க தான் முன்னேறக்கூடாதுங்கிற எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை உள்நோக்கமோ எங்களுக்குள்ளே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே எங்களுடைய கருத்தும் உதவிகளும் போய் சேரணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நாங்கள் இந்த சேனல் நடத்திட்டுருக்கோம். ஸோ யாரும் அந்த மாதிரி தவறாக நினைக்க வேண்டாம். சப்போஸ் உங்கள் மனசை அது காயப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எஸ்சி பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8 சீட் போயிருக்குங்க, இன்னும் 16 சீட் இருக்குது. எஸ்சிக்கு எது வரைக்கும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஜென்ரல் 28 இல்லைன்னா 29 காலையுடன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் கேட்டகரி வேணும்னா தாராளமாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எஸ்சி விமன் பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் சீட் இருக்குது. ஒரு நாளைக்கு 20 சீட்டு போச்சுன்னா கூட ஒரு 20 சீட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். ஏன்னா இப்போ நேற்று 21 போயிருச்சு, இன்றைக்கி 18 போயிருக்கு. இந்த எண்ணிக்கை இன்னும் குறையலாம். குறைய பார்த்திங்கன்னா
4ஆம் தேதி இல்லைனா 5ஆம் தேதி வரைக்குமே வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி பிஎஸ்டிஎம் சொல்லியாச்சு. அடுத்தது எஸ்டி விமன் பொறுத்த வரைக்கும் இன்னும் 33 சீட் இருக்குங்க. விமனுக்கு வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்சி விமன் ஜென்ரலையும் சூஸ் பண்ணலாம், பிஎஸ்டிஎம்னு சூஸ் பண்ணலாம். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல துறையை தாராளமாக கிடைக்கும். யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5ஆம் தேதி வரை ஈவினிங் வரைக்கும் தாராளமாக பெண்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எஸ்டி பொறுத்த வரைக்கும் எஸ்டி வந்து பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இன்றைக்கி 2 சீட் தான் போயிருக்கு. அதுவும் வந்து விமன் கேட்டகரியில் 1, ஜென்ரலில் 1. இதுக்கு மேலே வந்து எதுவுமே போக கிடையாது. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து கடைசி நாள் ஈவினிங் வரைக்குமே தாராளமாக கிடைக்கும். அடுத்தது எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜென்ரலில் 3 சீட் போயிருக்கு. பெண்கள் சீட்டை இன்றைக்கி யாருமே எடுக்கலை. இது வந்து இனி வரும் நாட்கள் பார்க்கலாம். ஏன்னா எஸ்சியை வந்து டெய்லி 2 சீட்டு போச்சுன்னா கூட இன்னும் 10 நாட்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3 சீட்டே போச்சுன்னா கூட இன்னும் வந்து ஒரு வாரத்திற்கான வாய்ப்புகள் தாராளமாக உண்டு. ஒரு வாரத்துக்கு மேலே கூட கிடைக்கலாம். அடுத்தது பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 சீட் தான் போயிருக்கு. எஸ்சிஏ விமன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1 சீட் போயிருக்கு. ஸோ இன்றைய ஆப்சன்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி வந்து 86 ஆப்சன்டீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி பிரிச்சிடலாம். ஒரு 46க்கு 40ன்னு போட்டோம்னா கூட 46 ஆப்சன்டீஸ் வந்து இந்த 3 கேட்டகரியிலையும் வருவாங்க. மீதி 40 ஆப்சன்டீஸ் வந்து பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில் போயிடுவாங்க. ஸோ நாங்கள் சொன்ன தேதி வரைக்கும் தாங்க இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து நாங்கள் சொல்கிற தேதி வரைக்கும் தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ பெண்களுக்கு தாராளமாக கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டி பெண்களுக்கு கண்டிப்பாக கடைசி நாள் கவுன்சிலிங் வரைக்கும் கூட வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு அதாவது ஆண் போட்டியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி கடைசி. சப்போஸ் ஏதாவது ஒரு சீட் இருந்துச்சுன்னா 31ஆம் தேதி காலை 8:30 மணியோட முடிஞ்சிடும். அதுக்கு மேலே கிடையாது. பெண் போட்டியாளர்களுக்கு தாராளமாக 4, 5 2 தேதிகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன வீடியோ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் மோட்டிவேஷனல் வீடியோ கொடுக்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாக வந்து இதுக்கு அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.